பேஸ்னா என்ன, நியூட்ரல்னா என்ன? பேஸ்னா ஒரு சர்க்யூட்டுக்குள்ள கரண்ட்டை உள்ள கொண்டு வர வழி தான் பேஸ். நியூட்ரல்னா அந்த கரண்ட்டை ரிட்டர்ன் கொண்டு போற வழி தான் நியூட்ரல். சரி, ஓகே, நியூட்ரல் ஏன் ரிட்டர்ன் போகுது, அது எங்க போகுது? நியூட்ரல் ரிட்டர்ன் போறதுக்கான காரணம், உதாரணத்துக்கு ஒரு பல்ப் எடுத்துப்போம். அந்த பல்ப் எரியும்னா க்ளோஸ்டு சர்க்யூட் வேணும். அதாவது கரண்ட் ஒரு வழியா உள்ள வந்து இன்னொரு வழியா வெளியே போகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் பல்ப் எரியும். அப்படி இல்ல இடையில எங்கேயாவது கட் ஆகுதுன்னா பல்ப் எரியாது. அடுத்து ரிட்டர்ன் போற கரண்ட் எங்க போகுது? அது டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் போகும். அங்கிருந்து கிரவுண்ட் ஆயிரும். டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி காயில்ல ஸ்டார் பாயிண்ட் இருக்கும். 3 பேஸும் ஜாயிண்ட் ஆகிற ஒரு சென்டர் பாயிண்ட் தான் ஸ்டார் பாயிண்ட். இது RYB சொல்லுவாங்க. இதோட மையப்புள்ளியில இருந்து எடுக்கக்கூடிய லைன் தான் நியூட்ரல். இந்த நியூட்ரல் நம்ம வீட்ல இருந்து இந்த ஸ்டார் பாயிண்ட்க்கு போகும். அங்கிருந்து கிரவுண்ட் ஆயிரும். ஒருவேளை இந்த நியூட்ரல் வயர் கட் ஆச்சுன்னா நியூட்ரல் ஷிஃப்ட் ஆயிரும். அந்த ஃபேஸ்களுக்குள்ளேயே கரண்ட் சீரியஸ் சர்க்யூட் ஆயிரும். இப்படி ஆச்சுன்னா வோல்டேஜ் இம்பேலன்ஸ் ஆகும். இதனால ஹோம் அப்ளையன்ஸ் கூட பாதிப்படையலாம். சோ சர்க்யூட் முழுமையடையும்னா நியூட்ரல் வேணும். அப்புறம் இந்த நியூட்ரல் வயர் வந்து 0 வோல்டேஜ் தான். அதுக்கு நான் அதை தொடலாமான்னு கேட்டா நாட் அட்வைசபிள். ஒருவேளை ஃபால்ட் கரண்ட் ஆச்சு அந்த நேரம் பார்த்து தொட்டீங்கன்னா தூக்கிரும். அவ்வளவுதான் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நன்றி. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.